சுவிஸ் தமிழ் டிவியின் வலைப்பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சுவிட்சர்லாந்து இராணுவத்திலும் சுவிஸினுடைய போலீஸ் பிரிவிலும் பணியாற்றியிருக்கக்கூடிய பல்துறை சார்ந்த பெண் கலைஞரை இன்றைய வலைப்பேச்சு நிகழ்ச்சிக்குள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கடந்து வந்த பாதைகளும் பெற்ற சாதனைகளும் தங்களுடைய அனுபவங்களையும் இந்த வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் எங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். வணக்கம் மனுஷா. வணக்கம். சரி, வலைப்பேச்சு நிகழ்ச்சிக்குள் வந்திருக்கிறீர்கள். முதலில் மனுஷா என்பது யார் என்பதை பல்வேறு மேடைகளில் பல்வேறு அரங்கங்களில் பலர் பார்த்திருப்பார்கள். தெரியாதவர்களுக்கு மனுஷா என்றால், மனுஷா மக்கள் என்றால் யார் என்று கேட்டால் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோவாக எது இருக்க போகிறது? எல்லோருக்கும் வணக்கம். என்ன பற்றி சொல்லணும்னா, என் பேர் மனுஷா மக்கள் என்பன். அம்மா அப்பா வந்து இலங்கையெல்லாம் பிறந்து வளர்ந்து இங்க வந்த சீசுக்கு. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். நீங்க சொன்ன மாதிரி சீஸ் ராணுவத்துல நான் பயிற்சி எடுத்து முடிச்சேன். நான் இன்னும் போய்கொண்டுதான் இருக்கிறேன். அங்க இதான் என்னை பற்றி ஷோட்டா சொல்லணும்னா சொல்லுவேன். சரி, பரதநாட்டியத்தை நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களை பல மேடைகளிலும் பார்த்திருக்கிறோம், உங்கள் நடனத்தை பார்த்து வியந்திருக்கிறோம். நீங்கள் 5 வயதிலே இருந்து பரதநாட்டியத்தை முறையாக பயின்று இன்று வரை பல மேடைகளில் களமாடிக்கொண்டிருப்பவர். 5 வயதிலிருந்து இன்று வரை அந்த பரதநாட்டிய கலையினை தன்னகத்தை வைத்துக் கொள்வது என்பது, அதுவும் சுவிட்சர்லாந்தில் இன்னும் பல துறைகளில் பணியாற்றி கொண்டு அந்த கலையினையும் தொடர்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விடயம். இந்த கலையை பயில வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? என் அம்மா தான் வந்து என்ன சின்ன வயசுல 5 வயசுல பரதநாட்டியத்துக்கு சேர்த்து விட்டவா. எனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்கிறேன். அவருக்கு என்ன விருப்பம் என்றால், நாங்க 3 பேரும் ஏதாச்சும் ஒரு கலையில எங்களோட கலையை பற்றி கத்துக்கொள்ளணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. அது சங்கீதமா இருந்தாலும் சரி, டான்ஸா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் ஒன்று படிக்கணும்னு தான் அவருக்கு விருப்பம். ஸோ நான் ஒரு ஆக்டிவான பர்சன் விட என்ன டான்ஸ் ஸ்கூல்ல பரதநாட்டிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டவா. அதாச்சும் கலைக்கோவில் ஆடல் கலையம். என் ஆசிரியர் வந்து நிமலினி ஜெயக்குமார். ஸோ சுக்குல தான் எங்களோட பாடசாலை. அங்க இருந்து தான் நான் இப்போ 21 வருஷமா இன்று வரைக்கும் நான் கத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த இயர் தான் நான் இந்த லாஸ்ட் டீச்சர்ஸ் கிரேட்டும் முடிச்சேன். நான் இன்னும் என் ஆர்ட் இன்னும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ், அது நெக்ஸ்ட் இயர். ஸோ அது முடிச்சுட்டேன்னுடா நான் இந்த டீச்சர்ஸ் ஃபைனல் கிரேட்டும் முடிச்சுட்டேன். சரி, பரதநாட்டியம் ஆரம்பம் பற்றி சொல்லி இருந்தீர்கள். சிறு வயதிலிருந்தே நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த ஒருவர், தமிழை அழகாக பேசுகிறீர்கள், தமிழ் கல்வியையும் முறையாக பயின்றிருப்பீர்கள் என்று தெரிகிறது. அந்த வகையில் உங்களுடைய தாய் வீடு என்றால் முதலில் நீங்கள் சொல்லுவது சுவிசையா அல்லது தமிழ் ஈழத்தையா? எனக்கு யாராச்சும் ரோட்ல போனா இல்ல வேலை இடத்துல கேட்டால் நான் சொல்றது வந்து பிறந்து வளர்ந்தது நான் சுவிஸ்ல தான். ஆனா இந்த வேர்கள் வந்து தமிழீழத்துல தான், இலங்கையில. எனக்கு 2 ஞாபகம் வரும் எனக்கு கேட்டா. சரி, பாடசாலை எல்லாம் இங்கு பாடசாலைகளிலே கல்வி பயின்ற பொழுது சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்களோடு தான் அதிகம் பழக வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதே நேரத்தில் பரதநாட்டியமும் பயின்று பல மேடைகளில் நீங்கள் அரங்கேற்றம் செய்து பல மேடைகளில் உங்களுடைய நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர்கள். இதை எப்போதாவது உங்களுடைய சுவிஸ் நண்பர்கள் பார்த்து இது என்ன என்று கேட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? நான் வந்து ஏரோபிக் போனேன் 8 வயசுல இருந்து. அதுவும் அது ஒரு டான்ஸ் ஃபார்ம் என்று சொல்லலாம். ஸ்போர்ட்ஸும் டான்ஸும் ஒன்றா சேர்ந்தது. அதெல்லாம் நான் வெள்ளைக்காரங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணினான். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கிட்ட நான் ஏரோபிக் செய்தேன். நான் அங்க வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணும் பொழுது எந்த ஆசிரியருக்கு வந்து நான் பரதநாட்டியம் கத்துக்கிறது அவருக்கு தெரியும். கூடுதலா அவை வந்து அந்த தமிழ் படங்கள்ல வர பாலிவுட் இல்லாட்டி இந்தியன் படங்கள்ல வர பாலிவுட் மாதிரி தான் அவேண்ட யோசனை. ஃபர்ஸ்ட் நான் அதை பற்றி சொல்லும் பொழுது, ஏன்னா அந்த கலர்ஃபுல்லான ட்ரெஸ், நாங்க போடுற உடுப்புகள், அவங்க அதை யோசிச்சு அதை பாலிவுட் தான் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் தான் அது அவங்களுக்கு விளங்கப்படுத்தும் நினைக்கிறேன். பரதநாட்டியம் உண்மையில என்னண்டு அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ நானும் எங்கண்ட வெள்ளைக்கார அவரோட சேர்ந்து ஆடும் பொழுது, பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணும் பொழுது ஒரு ஷோர்ட்டா ஒரு 1 மினிட் எனக்கும் ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மினிட்டுக்குள்ள எனக்கும் என்ன சொல்றது கோரியோகிராஃபி பண்ண ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அவையோட சேர்ந்து அதை பழகும் பொழுது, அது அவையும் இன்ட்ரெஸ்ட் காட்டும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு நாளும் என்னது என்று கேட்டது கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் கேட்பினேன். நல்ல விடயம். அதாவது ஒரு பரதநாட்டிய டான்சர்
சுவிட்சர்லாந்து ஆர்மியில் சேர்வதற்கு விருப்பப்படுகிறார். இது எல்லோராலும் முடியாத ஒரு காரியம். அது எப்படி ஒருவருக்கு ஒரு துறையில் அதீத ஆர்வம் இருக்கும், அந்த துறையை தெரிவு செய்து அதில் பாண்டித்தியம் பெறுவார்கள். நீங்கள் பரதநாட்டியம் 5 வயதிலிருந்து பழகினாலும் பல மேடைகள் கண்டாலும் சுவிஸ் ஆர்மியில் சேர்வதற்கான விருப்பம் தானாக உருவானதா அல்லது அது பற்றி சொல்லுங்கள், அந்த அனுபவம் பற்றி. கேட்டா சிரிப்பு தான் எனக்கு வரும். ஏன்னா எனக்கு 18 வயசுல நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து இங்க நேஷனாலிட்டி இருக்கிற ஆட்களுக்கு ஒரு லெட்டர் வரும்னு நினைக்கிறேன். அது ஆணா இருந்தாலும் சரி, பாய்ஸ் எல்லாத்துக்கும் பெண்களா இருந்தாலும் சரி. எனக்கும் அந்த லெட்டர் வந்துச்சு. இது ஒரு இன்ஃபோ டே மாதிரி. பெண்களுக்கு கட்டாயம் இல்ல தானே. ஸோ எனக்கு அந்த லெட்டர் வந்த அப்புறம் வந்து நான் அத தூக்கி எறிஞ்சேன் நான் நினைக்கிறேன். எறிஞ்சு போட்டு நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் எங்க போறேன்னுட்டு தூக்கி எறிஞ்சேன் நான். நான் 3rd இயர் என்ற படிப்பு முடிக்கிற நேரம் வந்து நான் கந்தோன் பொலிச்சா ஸ்வீஸ்ல தான் படிச்சு முடிச்சேன் நான் லாஸ்ட் இயர். ஸோ அங்க நான் தான் ஒரே ஒரு பெண் நிக்கிறேன் இந்த ஆஃபீஸ் அதுகளுக்குள்ள. அப்ப என் முதலாளி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர். அப்ப அவர் வந்து எனக்கு அந்த போலீஸ் இந்த ஃபைல் கேஸ்கள், அந்த என்னன்னு சொல்றது, இந்த இன்குவாரியல் அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அந்த நேரம். ஸோ அந்த நேரம் நான் டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருந்தேன் நான். ஸோ பார்ட் டைம் வேலையா அவங்களுக்காக. அப்ப அந்த நேரத்துல எனக்கு அந்த வேலையை பற்றி எனக்கு நிறைய ஆர்வங்கள் வந்துச்சு, இன்ட்ரெஸ்டும் வந்துச்சு. ஸோ அவரு எனக்கு சொன்னார், நீ ட்ரை பண்ணி பாரு ஸ்விஸ் ஆர்மிக்கு போய் பயிற்சி எடுத்துப்ப 1 இயர். கிட்டத்தட்ட இப்ப ஷூட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் அது சிமிலரா இருக்கும்னு சொன்னாரு எனக்கு இப்ப போலீஸ் பயிற்சிக்கு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தா சரி ஓகே 1 இயர் தானே செய்யலாம்னுட்டு திருப்பி நான் அந்த ஆஃபீஸுக்கு அடிச்சு எனக்கு அந்த லெட்டர் வேணும், நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டேன் கால் பண்ணி சொன்னான். அப்புறம் அந்த லெட்டர் வந்த போல நான் அந்த இன்ஃபோ டேக்கு போயினான். அந்த இன்ஃபோ டேல நினைக்கிறேன் நான் தான் ஒரே ஒரு பெண்ணா இருந்தேன், மற்ற எல்லாம் ஆம்பளைகள். அந்த இன்ஃபோ டேக்கு போயிட்டு அதை சாய்ஸ் பண்ணலாம் எங்களுக்கு என்ன மாதிரி எந்த செக்ஷன் ஆர்மியில எங்களுக்கு விருப்பம் உண்டு. ஸோ அதுல நான் ரொம்ப நிறைய வித்தியாசமான செக்ஷன்கள் இருந்துச்சு. ஸோ மெடிசின்ல இருந்து கடற்படையில இருந்து எல்லாமே இருந்துச்சு அதுக்குள்ள. ஸோ அதுக்குள்ள குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் தேவை ஒவ்வொரு செக்ஷனுக்கு போறதுக்கு. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் என்ன சொல்றேன் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிச்சு, என்ன மாதிரி போகலாம், என்ன பாதைகள் இருக்குன்னு அதுக்குள்ள. அப்புறம் எனக்கு நினைக்கிறேன் ஒரு 2 days or 3 days வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ரெக்ரூட்டிங்னு சொல்லி போனான். அதுல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் செக், ஒரு இன்டர்வியூ இருந்துச்சாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்ல நாங்க பாஸ் பண்ண வேணும். ஸோ குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸின் அடிப்படையில எங்களுக்கு வந்து எந்த செக்ஷன் நாங்க ஆர்மியில போறோம் எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல நாங்க அப்புறம் சாய்ஸ் பண்ணலாம். அப்ப எனக்கு எந்த பாயிண்ட்ஸின் அடிப்படையில எனக்கு வந்து 5 விதமான இதுகள் எனக்கு தந்தது. நான் வந்து 1 இயரா ஃபுல்லா முடிக்கணும்னு நினைச்சேன். சில பேர் வந்து அந்த RS சொல்லி அதை முடிச்சுட்டு வருஷம் 1 month போற ஆக்களும் இருக்கணும். ஸோ எனக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ நான் ஒரு ரிப்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடணும்னா என் ஆசை. ஸோ அப்படியே அந்த ஆசை இருந்த போல எனக்கு அப்புறம் 3-4 விதமான இதுகள் தான் இருந்துச்சு சூஸ் பண்ண. அப்புறம் அதுல நான் சைன் பண்ணி அப்புறம் தான் அதுக்குள்ள அப்படியே 2020 ஜனவரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி, சுவிஸ் ராணுவத்திற்கு சம்பளம் வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி. சம்பளம் என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. நான் 1 இயரா நாங்க பயிற்சி எடுத்தேன் நான். ஸோ நான் பயிற்சி எடுத்து முடிஞ்சும் எனக்கு அப்புறம் என்ன சொல்ற மேல் பதவிக்கு போனேன் ஆர்மியில. ஸோ நான் அப்புறம் அதுக்குள்ள நான் கேப்டன்சி முடிச்சு லெப்டினன்ட் செய்ய தொடங்கி எனக்கு லெப்டினன்ட் செய்ய எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் பட்டுச்சு. ஸோ அதால நான் கேப்டன்சி தான் முடிச்சேன் நான். ஸோ நினைக்கிறேன் மந்த்லி எல்லாருக்கும் இப்ப நார்மலா எல்லாருக்கும் அது என்னன்னு சொல்ற சிஸ்டம் கொஞ்சம் வேற. சில பேர் வந்து வேலை செய்து கொண்டு பவுசை எடுத்து மிலிட்ரி செய்யறாக்களும் இருக்கணும். ஸோ நினைக்கிறேன் அப்ப அதால அவைக்கு வேலையிடத்துல இருந்து 80% சேலரி கிடைக்கும் நினைக்கிறேன். சில பேர் வந்து வேலை முடிச்சுட்டு நினைக்கிறேன் என்ன சொல்ற யூனியில படிக்கிற பிள்ளைகளும் இருப்பினும் தானே அதுக்குள்ள. ஸோ அவைக்கு நான் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப அவை வந்து ஃபுல்லா பயிற்சி எடுக்கணும்னா அவைக்கு அந்த ஒரு கொஞ்சம் சம்பளம் வரும். அது எவ்வளவு என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல. நினைக்கிறேன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அது என்ன சொல்ற ஃபிக்ஸ் சம்பளம் மாதிரி நான் நிக்கல அப்படி சொல்லலாம் என்று. சரி, இராணுவ சீருடை அணிந்த மனுசா மக்கள் என்பன், அதே போன்று நாட்டிய தாரகையை போன்று பரதநாட்டிய உடை அணிந்த மனுசா மக்கள் என்பன், இவை இரண்டையும் தாண்டிய மனுசாவுக்கு இன்னும் பல்வேறு முகங்கள் இருக்கிறது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு நடிகையாகவும் உருவெடுத்திருக்கிறீர்கள் என்று. அதே போன்று ஸ்போர்ட்ஸ் துறையிலும் விளையாட்டு துறையிலும் உங்களுடைய தடம் பதிப்புகள் இருக்கிறது. இன்னும் என்னென்ன துறைகளில்
மனுஷா பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார் அல்லது பயின்று இருக்கிறார் என்பதை பற்றி சொல்லுங்கள். டான்ஸ், ஆர்மி, ஸ்போர்ட்ஸ், ஏரோபிக் என்று சொல்லி மற்றது நீங்க நிறையெல்லாம் சொல்லிட்டீங்க. படம் நடிச்சது உண்மையான ஒரே ஒரு படம் தான். அது நடிப்புல எனக்கு அனுபவப்பட்டது 2 இதுல தான். ஒன்று நான் ஜெர்மனில நடிச்சேன். நான் ஒரு ஒரு மியூசிக் பாட்டுக்காக. அது டான்ஸும் நடிப்பும் சேர்ந்து என்று சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த குறும்படத்துல எனக்கு கஜனன் மனோகரன் அவர் தான் டைரக்டர். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. ஒரு குறும்படம். அதான் என்ற ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். எனக்கு நடிப்புல எந்த சுத்தமான அனுபவம் எதுவும் கிடையாது. அதான் என் ஃபர்ஸ்ட் படம். மற்றது மாடலிங் வந்து இன்னொன்று. அதான் நீங்கள் தெரிவு செய்த துறைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான துறைகள். சுவிஸ் ஆர்மி, சுவிஸ் பொலிசாய், பரதநாட்டியம், ஏரோபிக், அத்லெட்டிக், டான்சிங், அதே போன்று ஆக்டிங், மாடலிங் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறைகளாக இருக்கிறது. ஒன்றுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத போலவே இருக்கிறது. இதில் மனுஷா மக்களன்பனுக்கு மிகவும் பிடித்த துறை எது என்று கேட்டால் முதலில் எதற்கு முன்னுரிமை அளிப்பீர்கள்? டான்ஸ் தான், பரதநாட்டியம் தான். பரதநாட்டியம் தான். எப்பொழுதும் தமிழ் கலாச்சாரத்துக்கு தான் முன்னுரிமை. நல்லபடியும் ஒரு திரைப்படத்திலும் நடித்தது என்று சொல்லி இருந்தீர்கள். அது குறும் திரைப்படமா அல்லது முழுநீள திரைப்படமா? இல்ல, ஒரு குறும்படம் தான். ஒரு 15 மினிட்ஸ் அந்த படம் நாங்க எடுத்தது. நாங்க ஒரு 2 டேஸ் ஃபுல்லா ஷூட் பண்ணினாங்க அந்த படத்தை எங்க சிஸ்ல தான். எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லிக்க அது ஒரு த்ரில்லர் கதை. அந்த படத்தை நான் இப்போ ஸ்பாயில் பண்ணல, யூடியூப்ல இருக்குது, நீங்களே போய் பார்க்கலாம். நான் ஸ்பாயில் பண்ணல அதை. ஆனா அந்த படத்துல எனக்கு நான் சொன்ன ரியாக்ஷன், அந்த கதை எனக்கு சொன்ன அப்புறம் எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது. ஆனா நான் சொன்னது எனக்கு சுத்தமா எனக்கு அனுபவம் இல்லை நடிக்கிறத பற்றி. ஸோ என்னால எனக்கு அந்த மெயின் கேரக்டர் கொடுத்தபடியே எனக்கு ஒரு விதத்துல ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் என்னால் அந்த படம் சொதப்பிடுமோண்டு. எனக்கு ஆக்டிங்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த 2 டேஸ் ஷூட்ல நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ அவ எனக்கு சொல்லி தந்த இப்படித்தான் எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி தானே. ஸோ டயலாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் முன்னுக்கே தந்தபடியே எங்களால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு டைம். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அவன் ஹெல்ப்போடு எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தபடியா. சரி, உங்களோட நடிப்பு அனுபவம் பற்றி பகிர்ந்தீர்கள். இதற்கு பின்னரும் பட வாய்ப்புகள் அல்லது குறும்பட வாய்ப்புகள் வந்தால் மனுஷா மக்களன்பனை பெரிய திரையில் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சுவிஸ் தமிழர்களுக்கு அல்லது உலக தமிழர்களுக்கு? நான் அந்த நேரத்துக்கு யோசிக்கவே இல்லை. நினைக்கிறேன் கதையை பொறுத்து. கதை நல்லா இருந்துச்சு, ஓகேன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஓமன் தான் சொல்லுவேன். ஆனா கதை ஓகே இருக்கும், ஸ்கிரிப்ட் ஓகேண்டா ஓகே. எனக்கு நான் அவ்வளோத்துக்கு டான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு நினைக்கிறேன் டான்ஸ் மூலமா எனக்கு நிறைய ஆப்ஷன்கள் எனக்கு கிடைச்சது. டான்ஸ் ஆடி எனக்கு நான் என்ன நிறைய பேர் மேடையில கண்டபடியா என்னன்னு சொல்ற டோர் ஓப்பன் ஆயினு சொல்லலாம். எனக்கு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்டபடியா. ஸோ அதாலதான் எனக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சது நினைக்கிறேன். டான்ஸ் என்றதும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் உலகத்தரத்திலே ஒரு நடன போட்டிக்கு சென்று நான் நினைக்கிறேன் 2வது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இப்படி இன்டர்நேஷனலான ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல நான் லாஸ்ட் இயர் தான் பங்கெடுத்தேன். அது இங்க சீஸ்காரங்களோட ஃபெராயின் மூலமா. லாஸ்ட் இயர் வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தேன். நான் குவாலிஃபிகேஷன்ஸ்ல ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸும் எடுக்கும். நம்ம ஒரு பாயிண்ட் சிஸ்டம். ஒரு நான் நினைக்கிறேன் நான் ஆடி முடிஞ்சு மேடையில வந்த அப்புறம் எனக்கு ரேங்கிங் சொன்ன வேண்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்று சொன்ன அப்புறம் எனக்கு நம்ம ரியலைஸ் பண்ணல நினைக்கிறேன். எனக்கு நான் ஃபைனல் போவேன்னு. ஏன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகே என்று சந்தோஷப்பட்டேன். அந்த கவுண்டிங்ல போய் கேட்டேன் நான் என்ன மாதிரி ஃபைனலுக்கு என்ற பாயிண்ட்ஸ் காணுமான்னு சொல்லி. அப்புறம் அவங்க சிரிச்சு போட்டு சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கிறதானே, சொன்னாங்க பாயிண்ட்ஸ் எப்படியும் கூடவா தான் இருக்குமெண்டு. அப்புறம் லிஸ்ட் பார்த்த அப்புறம் எனக்கு தெரியும் ஃபைனல் போறேன்னு. அதே மாதிரி இந்த வருஷம் நான் திருப்பி பங்கெடுத்தேன். நான் இந்த வருஷம் நான் செகண்ட் பிளேஸ் எடுத்தேன் நான் ஸ்விஸ் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல. அப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்லயும் நான் செகண்ட் பிளேஸ் என்றபடியா எனக்கு ஃபைனல் போயிடாத ஒன்று யோசிச்சு கொண்டிருந்த போது எனக்கு பாயிண்ட்ஸ் போன வருஷத்தை விட கூட வந்துச்சு. ஸோ ரவுண்ட்ல ஆனா செகண்ட் பிளேஸ் கிடைச்ச. ஸோ பாயிண்ட்ஸ் கூட எடுத்தபடியா எனக்கு ஃபைனல்ஸ் வந்து இந்த முறை ஸ்பெயின்ல நடந்தது. ஸோ அங்க நான் வந்து 5th பிளேஸ் வாங்கினான். ஸோ 2 தடவை நான் டாப் 5க்குள்ள ஈடுபட்டேன் நான்.
மகனுக்கு திருமணம், மகளுக்கு சாமர்த்திய வீடு. உங்க கனவுகள் பெரியதா இருக்கலாம், அதற்காக திடீர்னு கிரெடிட் தேவைப்படலாம். ஆனா குறைந்த வட்டியில் எங்க கிடைக்கும் கன்ஃபியூஷனா? கவலைக்கு விடுங்க. கிரெடிட் பார்ட்னரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்ற ஃபைனான்சிங் ஆப்ஷனை தேட உதவுவோம். சரி, உங்களுடைய உலக நடன வெற்றிகள் பத்தி சொல்லியிருந்தீர்கள். அதில் விருது வாங்கிய அனுபவம் பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். வெஸ்டர்ன் டான்ஸ் இவற்றையும் நீங்கள் பழகி இருக்கிறீர்கள். இந்த வெஸ்டர்ன் தமிழ் கலாச்சாரத்திலே வளர்ந்த, தமிழ் கலாச்சாரமுடைய ஒரு குடும்பத்தில் வளர்ந்து பரதநாட்டியம் பயின்ற ஒரு பெண் வெஸ்டர்ன் டான்ஸையும் பழகி வெஸ்டர்ன் உடைகளையும் அணிவது என்பது எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஏரோபிக்ஸ்ல நாங்க ஆடும் பொழுது நம்மளா இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு நாங்க இப்ப அத்லீட்டா இப்ப பங்கேற்றுக்கும் போது அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ட்ரெஸ் அவ்வளோ என்னன்னு சொல்றது அதை பற்றி இப்ப நாங்க வளமையா வெளியால எப்படி போறோமோ அப்படித்தான் எங்க ட்ரெஸ்களும். இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் நீளம் பாய்தல் ஓட்டம் இதன் போல ஷார்ட்ஸ் போடுற மாதிரி. எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாண்டு எனக்கு அது தெரியல. எங்க வீட்லயும் ஒரு நாள் அதை போடாத இதண்டாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடும் பொழுது இப்ப நான் மட்டும் இல்லை, எவ்வளவோ பிள்ளைகள் இருப்பீங்க ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்கிற பிள்ளைகள். ஸோ அதை நாங்க பாக்குற பார்வையில தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் அதை யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது ஒரு காலுக்குள்ள போய் மற்ற காலால வெளியால் அப்படியே போயிடும். டான்ஸ் அண்டு வரைக்க எனக்கு பரதநாட்டியம் ஆடைக்க அதுக்கேற்ற ட்ரெஸ், நான் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடைக்க அந்த ட்ரெஸ். அவ்வளவுதான் எனக்கு ஒரு வித்தியாசம். அப்படி ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கிறதா, அல்லது உங்கள் வீட்டில் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குறார்கள்? வீட்டுல எனக்கு எல்லா ஒத்துழைப்பும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் சரி, என் ஸ்கூல்ல இருந்தும் சரி. அதனால ஒரு நாளும் என்கிட்ட என்னென்ன சொல்றது இதா சொல்ல நெகட்டிவா என்னோட கதைக்கவும் கிடையல. நாளைக்கு விமர்சனங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். ஏனண்டா இப்ப என் அப்பா கிட்டயோ இல்ல என் அம்மா கிட்ட கண்டிப்பா ஆக்கள் சொல்லியிருப்பீங்க, நம்ம இப்படி என் பொம்பளை பிள்ளை வெஸ்டர்ன் டான்ஸுக்கு விடுறீங்க, வயசும் வந்துட்டு இது நிறைய கதையா கண்டிப்பா வந்திருக்கு. அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறா அப்படி ஆக்கள் கதைச்சிருப்பீங்க கதைச்சதுன்னு சொல்லியிருக்கிறா. ஆனா அவங்களுக்கு அதை பற்றி பெருசா அவங்க கேல. ஏனண்டா அவங்ககிட்ட பிள்ளைகளும் அந்த டான்ஸ் என்ன சொல்ற வேற பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகள் டேலண்டான பிள்ளைகளும் பழகி கொண்டிருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு இஷ்யூ என்று சொல்லி அதை கதைக்கணும்னு சொன்னா எனக்கு தெரியல. அதுக்கு என்ன சொல்றேன் கருத்தா. இங்க 2 கலாச்சாரத்தை நாங்க வளர்ந்த பிள்ளைகள். ஸோ ஸ்போர்ட்ஸ் சென்டர் வரைக்கும் எல்லாரும் ஷார்ட்ஸும் சரி போட்டுக்கொண்டுதான் நாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போவோம். ஸோ அது நாங்க பாக்குற பார்வையில தான் இருக்குது. உண்மை, விமர்சனங்களுக்கு காது கொடுத்தால் சாதனைகளை எட்ட முடியாது என்பதை சொல்லி இருக்கிறீர்கள். எப்போதாவது நீங்கள் முதலில் இராணுவ சீருடை அணியும் போது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய போராட்ட வரலாறுகளை நிச்சயமாக உங்களுடைய அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் எப்போதாவது இராணுவ சீருடை அணிகின்ற பொழுது எங்களுடைய பெண் போராளிகளை நினைத்து பார்த்தது உண்டா? கண்டிப்பா நினைச்சு பார்த்திருக்கேன். நான் ராணுவம் போய்க்க முதலும் சரி, பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கேன் சரி, நான் வீட்டுல இருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்த விட்டும் நான் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருந்தோ இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இருந்து பார்ப்பேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறபடி அதை பார்ப்பேன் நான். ஸோ அதனால நான் கண்டிப்பா பெண் போராளிகளை நான் யோசிச்சிருக்கிறேன். இங்கு பலருக்கு இருக்கிற கேள்வி, நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்விதான். சுவிஸ் இராணுவத்திற்கு செல்வது என்பது சுவிஸ் குடியுரிமை பெற்ற அந்த குறிப்பிட்ட வயதெல்லைக்குள் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கட்டாயமான ஒரு விடயம். இதை தாண்டி இராணுவத்தினை ஒரு முழுநேர தொழிலாக செய்ய முடியுமா? அதாவது முழுமையா உங்களோட ப்ரொஃபஷன் ஆக்குறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குது. ஸோ அது பெருஸ் மிலிட்டர்ன்னு சொல்றது. அது நான் நினைக்கிறேன் பயிற்சி எடுத்துக்கொண்டு முடிகிற கட்டத்துக்குள்ள எங்களை நிறைய பேர் கேட்டவை யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை ப்ரொஃபஷன் அம்மாக்கு. ஒரு டைம்ல அதை யோசிச்சு பார்த்தேன், பட் வீட்டுக்கு அது பெருசா பிடிக்கல அது ப்ரொஃபஷன் ஆக்குறதுக்கு. அந்த நேரம் கொரோனா வந்தது. ஸோ அந்த கொரோனாவுடையும் எனக்கு ப்ரொஃபஷன் ஆக்குறதுக்கு அந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கல பிறகு. ஆனா நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள் அந்த ப்ரொஃபஷன் ஆக்குறதுக்கு. அவைக்கு கண்டிப்பா ஒரு முழு சம்பளம் ஒரு ஃபிக்ஸ் லோனா வரும். சோ எனக்கு அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சுவிஸ் தமிழர்களே, எங்கள் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் அன்பான ஆதரவால் கொழும்பு 4 பம்பலப்பிட்டி பகுதியில் அமைந்துள்ள லக்ஸரி அபார்ட்மெண்டில் இன்னும் இருப்பது வெறும் 6 லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் மாத்திரமே. 0% வட்டி சலுகை. உங்கள் குடும்பத்துக்கான அனைத்து நவீன வசதிகளுடனும் நாளை அதுவும் காலியாகலாம். இன்றே உங்கள் வீட்டை உறுதி செய்யுங்கள். மேலும் தகவல்களுக்கு இப்போதே அழையுங்கள். 41 78 72 42 130.
அதான் இந்த இளம் வயதிலேயே இராணுவத்தில் பயிற்சி எடுத்து இன்னும் பலருக்கு பயிற்றுவிப்பது வரை வளர்ந்திருக்கிறீர்கள். எப்போதாவது தோளிலே அளவுக்கு அதிகமான சுமைகளை தூக்கிச் செல்லுகின்ற போது நீங்கள் நினைத்ததுண்டா? ஏன்டா இதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்ததுண்டா? நினைக்கிறேன் அந்த நேரத்துல அவ்வளவுக்கு யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை. நான் இதுக்கு வந்தேன்ண்டு. சில சில நேரங்கள்ல நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு எனக்கு. மிலிட்டரியில நிறைய ஆக்சிடென்ட் பட்டேன் நான் அங்க. ஸோ அந்த நேரத்துல கண்டிப்பா வீட்ல இருந்தும் எனக்கு பேச்சு விழுந்தது, உனக்கு தேவையான்னு. ஏன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணியும் எனக்கு அது அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி இப்ப திருப்பி அந்த ஆப்ரேஷன் செய்தேன் நான் கையில. அப்படியான சூழ்நிலையில கண்டிப்பா இப்ப இங்க இருந்திருக்கா கண்டிப்பா இது நடந்திருக்காதுன்னு யோசிப்பேன். ஆனா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் அங்க கத்துக்கிட்டேன். நான் இப்ப தோளில 40 கிலோ காவிக்கொண்டு ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடக்கும் பொழுது இப்படியான விஷயங்கள் நான் இப்ப மிலிட்டரியில இல்லாட்டிக்கு கடைசி வரைக்கும் நான் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இந்த லிமிட் எங்கேண்டு எனக்கு முதலாவது தெரிய வந்து என்னால எவ்வளோத்த தாங்க முடியும், எவ்வளோத்த என்னால பண்ண முடியும்னு சில விஷயங்கள் நான் அதுல கத்துக்கிட்டேன் நான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏன் தான் அதுக்கு போனான்ட்டு நான் ஒரு நாள் யோசிக்கல. சில விஷயங்கள் டிசிப்ளினா எனக்கு தோணிச்சுது நான் எடுத்துக்கொண்ட விடயங்கள். இந்த டான்ஸுக்கும் சரி, லைஃபுக்கும் சரி, வேலை விஷயத்துக்கும் சரி, சாப்பாடு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷமா நான் ஃபுல்லா அப்படியே மரக்கறியா தான் இருந்தேன் நான். இறைச்சி கூட நான் சாப்பிடல. அப்ப வீட்டை ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வீட்டை வரைக்கும் அம்மா சாப்பாடு எல்லாம் பண்ணி வைக்கும் பொழுது அப்ப யோசிப்பேன். இங்க வரைக்கும் நாங்க அம்மா வீட்டை வரைக்கும் இப்போ என்ன சாப்பாடு வேணும் சமைச்சு வைக்கிறது அது இதுண்டு. அப்ப திருப்பி மிலிட்டரி போன பிறகு அங்க வெறும் சோறும் ஒரு கேரட்டும் கிடக்கும் சோசும் கிடக்கும் அவ்வளவுதான் சாப்பாடு, இல்லாட்டிக்கு ஒரு யோகேட். அப்ப அப்படியான சூழ்நிலையில சில விஷயங்கள் என்னன்னு சொல்றது, நான் என்ன ரொச்சலாம் வேர்ச்சச்சுங்கன்னு சொல்லுவாங்க, வேர்ச்சச்சம் பண்ணுவேன். இப்ப அம்மா இவ்வளோத்தையும் சமைச்சு வச்சாலும் இப்ப நாங்கெல்லாம் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு வீட்டை சொல்லுவேன். ஆனா அந்த நேரம் நான் வீட்டை வரைக்கும் சோறோ என்னவோ இருந்தா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வீட்டை வந்து சாப்பிடைக்க. கொரோனா நேரத்துல என்னால 5 மாதத்துக்கிட்ட வீட்டை போக முடியாம இருந்தேன் நான், எனக்கு கொரோனா வந்த வழிய. அப்ப அப்படியான நேரங்கள்ல வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பேன். இப்ப ஏன் தான் போகணும்னு அந்த அளவுக்கு நான் யோசிக்கிறேன். சுவிஸ் ராணுவத்தில் நீங்கள் பணியாற்றியதும் பயிற்சி எடுத்ததும் பலருக்கு பயிற்சி கொடுத்ததும் அங்கு இடம்பெற்ற அனுபவம் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்லதொரு அனுபவமாக இருக்கிறது. ராணுவத்தில் சேர வேண்டி நினைப்பவர்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நம்புகிறோம். ராணுவத்தை தாண்டி நீங்கள் கொரோனா பற்றி சொல்லியிருந்தீர்கள். அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னர் அல்லது பின்னர் நினைக்கிறேன் நீங்கள் போலீஸ் தரப்பிலுமே வேலை செய்திருப்பதாக அறிந்திருக்கிறோம். முக்கியமாக இந்த விமான நிலையத்திலே அந்த சுங்கப் பிரிவிலே நீங்கள் பணியாற்றியதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை பற்றி சொல்லுங்கள். என் அனுபவம் வந்து நான் 10 இயர்ஸுக்கு முன்னாலதான் நான் எக்ஸாம் எழுதினேன், போலீஸ் எக்ஸாம். அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல நிக்கிறேன் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நான் எடுத்த எக்ஸாம் வந்து இப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு டொச் டெஸ்ட் மாதிரி ஒரு செல்வல் எழுதல். செகண்ட் ரவுண்ட் வந்து நினைக்கிறேன் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ அங்கே ஃபுல் பாடி செக் எல்லாம் பார்ப்பாங்க, உடம்பெல்லாம் ஓகே, அவங்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் இருக்குதாண்டு. மூன்றாவது பயிற்சியும் அதுல இருந்துச்சு ஒரு எக்ஸாமா. நாலாவது வந்து என்னன்னு சொல்றது ஒரு இன்டர்வியூ மாதிரி. பெரிய பெரிய அதில் பதவியில் இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர்ன்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஸோ அதோட இன்டர்வியூவில் எங்களை செக் பண்ணி நம்ம சொன்னாங்க ஒரு என்ன சொல்ற நார்மலாக நாங்கள் ஒரு வேலைக்கு போட்டு எங்களுக்கு ஒரு ஸ்ப்ரேஃபுக்கு கூப்பிட்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால நிறைய காம்ப்ளிகேட்டடான கேள்விகளும் இருக்குது. இடையில வந்து அந்த இன்டர்வியூ நடக்க முதல் ஒரு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். அது ஒரு மிலிட்ரியில கிட்டத்தட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு 4 hours கிட்ட இருந்துச்சு அந்த எக்ஸாம். அதோட ரிசல்ட் வந்த அப்புறம் அந்த இன்டர்வியூ அதுக்கு அந்த வேலை கிடைக்கும். பட் நான் போன இதுக்கு வந்து இப்ப ஃப்ளூகாஃபன் பாலிடெக்னிக் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அது வந்து அது வேற ஒரு இது. நான் எடுத்த நார்மல் எக்ஸாம் வந்து இதான் ரூல்ஸ். நார்மலா அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரி, போலீசாரில் இணைவது எப்படி, இங்க இருக்கின்ற நடைமுறை என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற இளம் தலைமுறையினர் போலீஸில் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆர்வம் உள்ள பலருக்கு இது ஒரு சிறப்பான
சந்தர்ப்பமாக இருக்கும். உங்களுடைய பதிலிருந்து அவர்கள் பல விடயங்களை அறியக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த வயதிலும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பல்வேறு துறைகளில் தனக்கான ஒரு இடத்தை பதிப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் இல்லை. ஆனால் நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்கள். என்பவர்கள் பலர் நினைப்பதென்று பெண்கள் என்றால் வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுடையவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அப்படியானவர்களுக்கும் அல்லது சாதிக்க துடிக்கின்ற பெண்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என் அம்மா என்ன ஒரு பெண்ணா என்னன்னு சொல்றது, பெண் வீட்டுல இருக்கணும், படிச்சுட்டு வீட்டுல இருக்கணும்னு வளர்க்காம எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட ஆசையில நாங்க நிறைவேற்றணும்னு தான் எங்களை வளர்த்தோம். ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நான் ரொம்ப பாராட்டுவேன். எல்லாரும் அப்படி இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் பல ஆசைகள் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஆசைகள் என்னென்று கேட்டு அதை ஊக்குவித்து ஒரு சப்போர்ட்டா இருந்தா நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மேல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு. அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கலையில இருந்தாலும் சரி. ஸோ ஒரு விஷயத்த ஒன்று தொடங்கினா அது வடிவா தொடங்கி முடிக்கணும்னு தான் என் அம்மா எனக்கு சொல்லித்தரவா. ஸோ இடக்குறையில விட்டு போவாம அது முழுமையா படிச்சு முடிச்சு கத்துக்கிட்டு அதை முடிக்கும். பிள்ளைகளை மறிக்காம அவங்களோட ஆசைகளை கேட்டு விருப்பங்களையும் கேட்டு அவங்கள ஊக்குவித்து ஒரு நல்ல பாதைக்கு கூட்டிக் கொண்டு சப்போர்ட் பண்றதுதான் ஒரு அட்வைஸா கொடுப்பேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் வெளி உலகம் 10 பேர் 10 கதைச்சாலும் கதைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பினம். ஆனா நான் வாழ்றது இன்னொருத்தங்களுக்காக இல்லை. ஸோ நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ ஆசைப்படுவேன். ஸோ நாளைக்கு நான் ஒரு விஷயத்துல நான் இவ்வளவு விமர்சனங்கள் வந்தா கூட நான் பெற்ற வெற்றியால் என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டா இருந்த வரைக்கும் என்னால் அந்த வெற்றிகளும் நான் சாதிக்க முடிஞ்சது இன்று வரைக்கும். ஸோ யார் என்ன கதைச்சாலும் அதை முக்கியத்துவம் கொடுக்காம உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த முக்கியத்துவம் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ண நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் அந்த பாதையில ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமாக நீங்க சொன்ன இந்த விஷயம் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு தகுந்த ஒரு ஆலோசனையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மனுஷா மக்கள் அன்பனுக்காகவே ஒரு சில ரேபிட் ஃபயர் கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் இதற்கு முடிந்தவரை விரைவான பதிலை தர வேண்டும். இது ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்காகத்தான் தயாரித்திருக்கிறேன். மனுஷா மக்கள் அன்பனுக்கு பரதநாட்டியமா ஆரோபிக்கா பிடித்தது? பரதநாட்டியம். சுவிஸ் ஆர்மியா சுவிஸ் பொலிசாயா? சுவிஸ் ஆர்மி. பரதநாட்டிய உடையோடு ஸ்டேஜா இல்லை ஆர்மி உடையோடு ஆர்மி கிரவுண்டா? பரதநாட்டியோட. சாரியா யூனிஃபார்மா? சாரி. காஃபி ஆர் டீ? டீ. லவ் மேரேஜ் or arranged marriage? லவ் மேரேஜ். ஓகே, நிறைய பேர் இப்ப சந்தோஷப்படாம. சரி, அம்மாவை பற்றி ஒரு வரியில் சொல்வதென்றால் ஒரு வரியில் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நடனத்தை பற்றி ஒரு வரி. நடனது இல்லையா? பேஷன். இந்த பேஷன். சூப்பர். சக்சஸ் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் என்றால் என்ன ஊக்குவித்து சப்போர்ட் பண்ண எல்லாரும். உங்கள் வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக எடுப்பதாக இருந்தால் அந்த திரைப்படத்திற்கு என்ன பேர்? காமெடி படமா தான் வரும். உலகம் முழுவதிலுமே ஏதாவது ஒன்றை மாற்றுகின்ற சக்தி உங்களுக்கு கிடைத்தால் எதை மாற்ற நினைப்பீர்கள்? நான் நினைக்கிறேன் இன்னொருத்தனுக்காக வாழ்ற வாழ்க்கை. அதாச்சும் நமக்காக வாழாம மற்றவங்களை என்ன நினைப்பாங்க பற்றி என்ன கதைப்பாங்கன்னு யோசிச்சு வாழ்ற ஆக்களை அந்த சிந்தனையால மாத்தணும். சூப்பர், நல்ல ஒரு விஷயம். உங்களோட வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாத நினைக்கிறேன் டான்ஸ்ல எந்த தொழிலா மாத்தணும் ஒரு ஆசை. அது எனக்கு வீட்டுல பேச்சு விட சொன்னா. சரி, வாழ்த்துக்கள். உங்களோட கனவு நிறைவேற. உங்களை பற்றி மக்கள் நினைவில் நிற்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன் இந்த விருதுகளை எல்லாத்தையும் தாண்டி நினைக்கிறேன் ஆக்களோட பலதர விதம் என்ற பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர். அடுத்து வார ஒரு 5 வருடத்தில் மனுஷா மக்கள் அன்பன் எதை அச்சீவ் பண்ண வேண்டும், அதாவது எந்த சாதனையை எந்த எல்லையை எட்ட வேண்டும் என்கின்ற கனவோடு இருக்கிறேன்.
எனக்கு பல நாடுகள் சுத்தி பார்க்கணும்னு நிறைய ஆசை. வீட்டை கேட்டா கல்யாணம் கட்டணும்னுவாங்க. ஆனா எந்த ஆசைன்னு கேட்க நிறைய நாடுகள், நிறைய கல்ச்சர், நிறைய மனுஷர்களை என்ன சொல்ற நிறைய பீப்புளை சந்திக்கணும். சிறப்பான பதிலை சொல்லியிருந்தீங்க. இது ஒரு ஃபன் மூமெண்ட் எடுத்துக்கொண்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். சுவிஸ் தமிழ் டிவியில வலைப்பேஜ் நிகழ்ச்சி பற்றி எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு நாங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். எந்த கருத்து சொல்லணும் என்று சொன்னா, முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க இதுக்கு கேட்டதுக்கு. நினைக்கிறேன் உங்களோட ஊடகம் மூலமா நிறைய பேருக்கு, எங்கெண்ட வயசானவர்களுக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு பாராட்டுற விஷயமா தான் சொல்லுவேன். எங்களோட ஜென்ரேஷன்ல நான் எவ்வளவு பேர் நியூஸ் பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி சோசியல் மீடியா மூலமா இந்த நியூஸ் பார்க்கும் பொழுது எங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வருது. ஸோ அதனால அது நல்ல விஷயமா தான் நான் சொல்றேன். நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய நேரத்தையும் பாராமல் இவ்வளவு மணி நேரம் வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் உங்களுடைய திறமைகள் சார்ந்தும் உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்தும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மனுஷா மக்களன்பன். நீங்கள் பகிர்ந்த உங்களுடைய கருத்துக்கள் இந்தந்த துறைகளிலே சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு ஒரு உத்வேகமான, ஒரு மோட்டிவேஷனான கருத்துக்களாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்களும் இது போன்ற திறமை உடையவராக இருந்தால், அல்லது சுவிட்சர்லாந்தில் பல விடயங்கள் இருக்கிறது, அவற்றை பற்றி பேசுகின்ற வல்லமை உடையவராக இருந்தால், சுவிஸ் தமிழ் டிவியின் வலைப்பேச்சு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக முடியும். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் அல்லது மின்னஞ்சல் முகவரியாக தொடர்பினை ஏற்படுத்தி எந்த விடயம் பற்றி பேச ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பவற்றையும் குறிப்பிட்டு அனுப்புங்கள். நீங்களும் ஒரு நாள் வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் அங்கம் வகிக்க முடியும். இதுவரை வலைப்பேச்சு நிகழ்ச்சியை கடைசி வரை பார்த்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சுவிஸ் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான சுவிஸ் வாழ் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவினையும் தாருங்கள். மீண்டும் மற்றொரு வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் நல்லதொரு தகவல், நல்லதொரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தேவா மதன்.